டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல கேட்ட கொஸ்டினை சால்வ் பண்ணுவோம். m டிவைட் பை m + 1 + 1 டிவைட் பை m + 1 + 1 டிவைட் பை m ஸ்கொயர் மைனஸ் 1. லாஸ்ட் டேர்மில் இருக்கிற டினாமினேட்டரை மட்டும்தான் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா m ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு இருக்குது. 1 வந்து எப்படி எழுதலாம்? 1 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ வந்து m ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் வந்து என்ன ஆகும்? m + 1 m - 1 நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டினாமினேட்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா டினாமினேட்டரும் சேமாக இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? m + 1 m - 1 டேர்ம் வரும். அப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் இருக்கிற ரெண்டு டேர்முக்கும் நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர் என்ன பண்ணணும்? m - 1 மல்டிப்ளை பண்ணணும். m - 1 மல்டிப்ளை பண்ணால் எல்லாத்துக்கும் சேம் டினாமினேட்டர் வந்துடும். எல்லாத்துக்கும் சேம் டினாமினேட்டர் வந்ததுக்கப்புறம் டினாமினேட்டரை காமனாக போட்டு நியூமரேட்டரில் இருக்க எல்லா வழியும் ஆட் பண்ணுறோம். இப்போ எம்ஐயும் எம்ஐயும் மல்டிப்ளை பண்ணால் m ஸ்கொயரு, எம்ஐயும் -1 மல்டிப்ளை பண்ணால் -m. அதர் டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து போட்டுக்க வேண்டியது தான். இப்போ -m-ஐயும் m-ஐயும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 0 வந்துடும். அதே மாதிரி -1-ஐயும் 1-ஐயும் ஆட் பண்ணால் அதுவும் 0 ஆகிடும். அப்போ நியூமரேட்டரில் என்ன வரும்? m ஸ்கொயர் டிவைட் பை m ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னு வரும். அதை சால்வ் பண்ணோம்னா m ஸ்கொயர் டிவைட் பை m - 1 வரும்.